ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். முருகன் துணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்கலாமா? முன்பொரு காலத்தில் கேரள மாநிலத்தில் உள்ள அழகிய ஊர்தான் பந்தல ராஜ்யம். இந்த ஊர் அழகான நீர்நிலைகளையும் மரம், செடி, கொடி, பூக்கள் என அழகான இயற்கை வளங்களை கொண்ட நாடாக திகழ்ந்து வந்தது. இந்த நாட்டை மன்னர் ராஜசேகரன் என்பவர் ஆண்டு வந்தார். மன்னர் ராஜசேகரனோட ஆட்சியில் மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மன்னரோட மனசில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. மன்னருக்கும் மகாராணிக்கும் புத்திரபாக்கியம் இல்லாத கவலை மிக பெரும் கவலையாக இருந்தது. மன்னரும் மகாராணியும் தினமும் இறைவனிடம் புத்திரபாக்கியம் வேண்டுமென வேண்டி வந்தனர். ஒரு நாள் அதிகாலை மன்னர் தன் அமைச்சர்கள் சிப்பாய்களுடன் காட்டில் வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த அடர்ந்த காட்டில் ஒரு குழந்தையின் சத்தம் கேட்டது. அருகில் சென்று பார்த்தபோது மணி மாலைகளுடன் ஒரு ஆண் குழந்தை இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகான குழந்தையாக இருந்தது. மன்னருக்கு உடனே சந்தோஷம் தாங்கவில்லை. மன்னர் அந்த குழந்தையை எடுத்து கையோடு அணைத்து கொண்டார். மன்னருடன் வந்த அமைச்சருக்கோ மிகுந்த கோபம். மன்னருக்கோ குழந்தை இல்லை, நாமே மன்னருடைய சொத்துக்கள் அனைத்தையும் கைப்பற்றி கொள்ளலாம் என்ற எண்ணம் அமைச்சருக்கு இருந்தது. மன்னருக்கோ மனதுக்குள் நிறைய கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. இந்த அடர்ந்த காட்டுக்குள் மணி மாலைகளுடன் யார் இந்த அழகான குழந்தையை விட்டு சென்றிருப்பார் என்று தன்னுடன் வந்த சிப்பாய்களிடம் அடர்ந்த காடு முழுவதும் தேட சொன்னார். ஆனால் அங்கு யாரும் தென்படவில்லை. சரி, நமக்கு ஈசன் கொடுத்த வரம் என்று நினைத்து கொண்டு அக்குழந்தையை மன்னர் தன்னோடு எடுத்து சென்றார். மன்னர் ராஜசேகரனும் மகாராணியும் மணிகண்டனை அழகாக வளர்த்து வந்தார்கள். மணிகண்டன் குருகுலம் செல்லும் காலம் வந்தது. மணிகண்டன் வந்த நேரம் மகாராணியும் கர்ப்பமுற்றார். குருகுலத்தில் மணிகண்டனோ அனைத்து வித்தைகளையும் தெளிவாக கற்றறிந்தார். குருவிற்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. மணிகண்டா, நீ அனைத்து கலைகளையும் நன்றாக கற்றுவிட்டாய். உன்னுடைய குருகுலம் முடிந்துவிட்டது என்று கூறினார். குருவிடம், குருவே, தாங்கள் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்ததற்காக நான் உங்களுக்கு தட்சணையாக பொன், பொருள் என அனைத்தும் கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஆனால் குருவின் முகத்திலோ ஏதோ ஒரு சோகம் இருந்து கொண்டே இருந்தது. உடனே மணிகண்டன், குருவே, ஏன் கவலையாக உள்ளீர்கள்? என்ன ஆயிற்று என்று கேட்டார். உடனே குருவோ, மணிகண்டா, என்னுடைய பையனுக்கு வெகு நாளாக வாய் பேச முடியவில்லை என்று மிகுந்த வருத்தத்துடன் கூறினார். உடனே மணிகண்டன், குருவே, தங்களது மகனை அழைத்து வாருங்கள், நான் பேச வைக்கிறேன் என்று கூறினார். குருவிற்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. மணிகண்டன் கூறியது போலவே குருவும் தனது மகனை அழைத்து வந்தார். மணிகண்டன் தன்னுடைய மனதில் பரமசிவன் மற்றும் விஷ்ணுவை நினைத்து கொண்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய என்று கூறு என்று குருவின் மகனிடம் கூறினார். அந்த பையனும் உடனே ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய என்று கூறினார். அங்கு இருந்த குருவிற்கும் தன் சக மாணவர்களுக்கும் மிகுந்த ஆச்சரியமாயிற்று. அன்று முதல் குருவின் மகன் நன்றாக பேச ஆரம்பித்து விட்டார். உடனே குருவிற்கோ சந்தோஷம் தாங்க முடியவில்லை. தனியாக அழைத்து, யார் நீங்கள்? சகலமும் அறிந்த உங்களுக்கு ஏன் இந்த விளையாட்டு என்று கேட்டார். உடனே மணிகண்டன், குருவே, நீங்கள் கணிப்பது சரிதான். நான் கலியுகத்தை காப்பாற்றவும் ஒரு கொடிய அரக்கியை கொல்லவும் மணிகண்டன் அவதாரம் எடுத்துள்ளேன் என்று மணிகண்டன் கூறினார். மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார். அரசரும் மகாராணியும் மணிகண்டனை அன்புடன் வரவேற்றனர். மகாராணி, எனது மகன் மணிகண்டன் அழகும் அறிவும் மிகுந்த மகனாக இருக்கிறான் என்று கட்டி தழுவி கொண்டார். ஆனாலும் அரசிக்கு
மனதில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. தத்து பிள்ளையான மணிகண்டனை அரசர் இளவரசராக்கி விடுவாரோ, தனது சொந்த மகனை இளவரசராக்க மாட்டாரோ என்ற எண்ணத்திலேயே மகாராணி இருந்தார். அமைச்சரும் தான் அரியணை ஏறாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்று நினைத்து அரசியிடம் ஒவ்வொன்றாக மணிகண்டனை பற்றி கூற ஆரம்பித்தார். உடனே அரசிக்கு மணிகண்டன் மீது வெறுப்பு வர ஆரம்பித்து விட்டது. இந்த அமைச்சர் மணிகண்டன் குடிக்கும் பாலில் கொடிய விஷம் ஒன்றை கலந்தார். மணிகண்டன் அதை குடித்ததும் மயக்கம் அடைந்து விட்டார். அரசருக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. வைத்தியர்கள் பலர் வந்தும் மணிகண்டனை மயக்கத்திலிருந்து எழுப்ப முடியவில்லை. உடனே சிவபெருமான் வைத்தியர் வேடம் அணிந்து வந்து மணிகண்டனை காப்பாற்றினார். இந்த அமைச்சருக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த விஷத்தை அருந்தினால் யாருமே உயிர் தப்ப முடியாதே, இந்த சிறுவன் மட்டும் எப்படி உயிர் தப்பினான் என்று கேள்வி அவர் மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. கிடையில் மணிகண்டனின் அனைத்து திறமைகளையும் பார்த்து மன்னர் மிகவும் வியந்தார். நான் தனது மகனை இளவரசராக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே அரசிக்கோ கோபம் தாங்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் அரசியும் அமைச்சரும் ஒரு திட்டம் தீட்டினர். அமைச்சர் சொந்த மகன் இருக்கும்போது வளர்ப்பு மகன் எப்படி இளவரசராவது என்று ராணியிடம் சொன்னார். உடனே மகாராணி என்ன செய்தார் என்று தெரியுமா? தனக்கு தீராத தலைவலி இருப்பது போலவும் அதற்கு வைத்தியர் புலிப்பால் கொண்டு வந்து கொடுத்தால் மட்டுமே இந்த தீராத தலைவலியை குணப்படுத்த முடியுமோ என்றும் கூறினார். உடனே அரசி மணிகண்டனிடம் கூறினார். மணிகண்டன், அம்மா, நான் உங்களுக்கு புலிப்பால் கொண்டு வருகிறேன் என்று காட்டிற்கு கிளம்பினார். ராஜசேகரனோ தீவிர சிவபக்தன். தனது மகன் காட்டிற்கு கிளம்புவதை அறிந்து ஒரு துணியில் முக்கன் தேங்காயும் சிறு தானியங்களையும் வைத்து இருமுடியாக கெட்டி அனுப்பி வைத்தார். இப்பொழுதுதான் மணிகண்டன் தான் அவதாரத்திற்கான நோக்கம் வந்த நேரம் தனக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தார். இந்த கதையின் தொடர்ச்சி நமது முருகன் துணை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.